Welcome to our channel. Last video cash flow statement என்ன and எதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதில் இருக்கக்கூடிய ஃப்ளோஸ் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் as per revised method accounting standard 3 படி எப்படி நம்ம டைரக்ட் மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்யூட் பண்ணுறதுக்கான ஃபார்மட். ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி அண்ட் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்கக்கூடிய கேஷ் ஃப்ளோஸை நம்ம என்ன பண்ணுவோம், செக்ரிகேட் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வரக்கூடிய ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன, இன்வெஸ்டிங் என்ன, ஃபினான்சிங் என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். இந்த வீடியோவில் டைரக்ட் மெத்தட் படி எப்படி நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். டைரக்ட் மெத்தடோ இன்டைரக்ட் மெத்தடோ வில் பி தி சேம் ஃபார் இன்வெஸ்டிங் அண்ட் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ். இந்த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் கால்குலேட் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு டைரக்ட் இன்டைரக்ட்னு சொல்லி ரெண்டு மெத்தட் வரும். ஸோ அதில் ஒன் ஆஃப் த மெத்தட் தான் டைரக்ட் மெத்தட் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் டைரக்ட் மெத்தட்னா என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இட் இஸ் நத்திங் பட் இங்கே இருக்கு இல்லையா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், இதில் நம்ம டைரக்ட் மெத்தடில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேஷ் ரிசிப்ட்ஸ் மைனஸ் கேஷ் பேமெண்ட்ஸ் டு சப்ளையர்ஸ். ஸோ நம்ம வாங்கின அமௌண்ட்லேருந்து நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன தெரியும், ஆக்சுவலாக கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் தெரியுமா, அதுலேருந்து இன்கம் டேக்ஸ் பெய்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், லெஸ் பண்ண போகிறோம். லெஸ் பண்ணி இஃப் எனி எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் இஸ் தேர் நம்ம அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம் அப்படின்னா ரிமைனிங் அமௌண்ட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதுதான் டைரக்ட் மெத்தடில் இருக்கிற நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது இன்டைரக்ட் மெத்தட் என்ன பண்ணுவோம், நெட் ப்ராஃபிட் வச்சு அதுலேருந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வருவோம். நான் ஆப்ரேட்டிங் அண்ட் நான் கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வருவோம். ப்ராஃபிட் லாஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்ன இன்கம்லாம் ஆட் பண்ணுமோ அது எல்லாமே லெஸ் பண்ணுவோம். அந்த என்னென்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம லெஸ் பண்ணுவோம், அது எல்லாமே ஆட் பண்ணுவோம். ஸோ வைஸ் வர்ஸா எஃபெக்ட் கொடுக்கணும். பிகாஸ் நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா கேஷோட ரியல் எஃபெக்ட் எப்படி இருக்குது, கேஷோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டைரக்ட் மெத்தடில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், தட் இஸ் நெட் ப்ராஃபிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஆல்ரெடி அவங்க என்னென்ன நான் கேஷ் ஐட்டம்ஸை வந்து ஆட் பண்ணாங்களோ அதை லெஸ் பண்ணுவாங்க. என்னென்ன லெஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்காட்டினா நமக்கு என்ன தெரியும், ரியல் எஃபெக்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோ குட் பி டிரைவ்ட். ஸோ அதை பற்றி தான் இன்டைரக்ட் மெத்தட். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைரக்ட் மெத்தட் படி ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைரக்ட் மெத்தட் இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பிட்வீன் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கேஷ் பேமெண்ட் ஃபார் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆர் presented in the cash flow statement under this direct method. So as I have already stated, கேஷ் ரிசிப்ட்ஸ் வந்து கேஷ் பேமெண்ட்டை மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணி ரிமைனிங் அமௌண்ட் அதோட டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் நமக்கு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அண்டர் டைரக்ட் மெத்தட் நம்ம பார்க்குறோம். மற்றபடி இருக்கக்கூடிய இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி அண்ட் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி வில் பி சேம் ஃபார் போத் த மெத்தட்ஸ், டைரக்ட்டுக்கும் இன்டைரக்ட்டுக்கும் சேம். இப்போ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். ஸோ we know that cash flows can be divided into 3 categories, that is 3 activities: operating activity, investing activity and financing activities. இந்த 3 ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இப்போ 3 ஆக்டிவிட்டீஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைரக்ட் மெத்தட் இன்டைரக்ட் மெத்தட்ன்றது எங்கே பார்ப்போம் அப்படின்னா ஒன்லி இன் கேஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான். ஸோ ரிமைனிங் இருக்கிற மெத்தட்ஸ், ரிமைனிங் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் ரெண்டு மெத்தடுக்கும் சேம் அண்ட் காமன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன, அந்த டைரக்ட் மெத்தட் படி என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன கொஞ்சம் டீப்பாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு ஃபர்ம் என்னக்காக அவங்க ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, எதுக்காக அந்த பிஸ்னஸ் ரன் ஆகிட்டுருக்கு, அது ஒரு மெயின் பர்பஸ் இருக்கும் இல்லையா, அதனால அவங்களுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் வீடியோவில் எடுத்த அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சுகர் மில் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அவங்களோட அல்டிமேட் எய்ம் என்ன, இஸ் டு ப்ரொடியூஸ் சுகர் அண்ட் பை ப்ராடக்ட்ஸ். அவங்களோட எப்படி அவங்களுக்கு ரெவென்யூ வரும், சேல் பண்ணும்போது அவங்களுக்கு இன்கம் வரும். ஸோ அது கேஷ் ரிசிப்ட்ஸ், கஸ்டமர்ஸ் அது சேல் பண்ணுவாங்க, கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு அமௌண்ட் வரும். அதே மாதிரி நம்ம அந்த ப்ரொடக்ஷனுக்காக ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், வேஜஸ் பே பண்ணியிருப்போம், இது மாதிரிலாம் இருக்கும். இது கேஷ் அவுட் ஃப்ளோ. ஸோ புரியுதா. ஸோ ஒரு மெயின் ப்ரொடக்ஷனுக்காக, மெயின் ஒரு ஆப்ரேஷனுக்காக என்னென்ன கேஷ் ஃப்ளோஸ் இருக்கோ தட் வில் பி கம் அண்டர் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். அப்படி இருக்கும்போது இந்த 3 பாயிண்ட்ஸ் நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குது. டைரக்ட் மெத்தடுக்கும் இன்டைரக்ட் மெத்தடுக்குள்ள டிஃப்ரென்சியேஷன். அதாவது while preparing cash flow statement under direct method, non-cash transactions like depreciation, amortization of intangible asset, preliminary expenses, debenture discount are ignored and omitted அப்படின்ற என்ன அப்படின்னா நான் முன்னாடி இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு டைரக்ட் மெத்தடுக்கும் இன்டைரக்ட் மெத்தடுக்குள்ள டிஃப்ரென்ஸ் சொல்லியிருப்பேன். அண்ட் இன்டைரக்ட் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில் நான் கேஷ் அண்ட் நான் ஆப்ரேட்டிங் ஐட்டம்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுவோம்னு சொன்னேன். ஆனால் பட் இன் கேஸ் ஆஃப் டைரக்ட் மெத்தட் அப்படி எதுவுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம். பிகாஸ் இந்த டிப்ரிசியேஷன், அமார்டைசேஷன் எல்லாமே நம்ம ஒரு அமௌண்ட் எடுத்து வைப்போமே தவிர இந்த அமௌண்ட் அவுட்ஃப்ளோவும் இல்லை இன்ஃப்ளோவும் இல்லை. தட் இஸ் நம்ம இந்த அமௌண்ட்டை வெளியவும்
கொடுக்க மாட்டோம், இந்த அமௌண்ட் நம்ம ரிசீவும் பண்ண மாட்டோம் இதுக்காக. ஸோ ரியல் கேஷ் எஃபெக்ட் அனலைஸ் பண்ணுறதுக்காக இருக்கிறது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸை மட்டும்தான் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன், நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு அசெட்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பர்ச்சேஸ் பண்ணுறோம், சேல் பண்ணுறோம் ஒரு ஆர்கனைசேஷனில். அப்படி சேல் பண்ணும்போது நமக்கு அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா, இட் மேபி கெயின் ஆர் லாஸ் சேல் பண்ணும்போது. ஸோ அப்படி வரக்கூடிய லாஸையோ கெயினையோ நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது. எப்படி நம்ம இன்டைரக்ட் மெத்தடில் கொடுப்போமோ அதே மாதிரி டைரக்ட் மெத்தடில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் கொடுக்கக்கூடாது. அதை தான் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நான் கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஒமிட் பண்ணணும். டிப்ரிசியேஷன், அமார்டைசேஷன், ப்ரிலிமினரி எக்ஸ்பென்ஸ், டிபெஞ்சர் டிஸ்கவுண்ட், இது மாதிரி நான் கேஷ் அண்ட் நான் ஆப்ரேட்டிங் ட்ரான்சாக்ஷன்ஸ் நமக்கு என்னென்னு தெரியும். ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ரியலாக கேஷ் அஃபெக்ட் பண்ணாது. ஒரு டிவிடெண்ட் பெய்டு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ அது கேஷ் அஃபெக்ட், டிவிடெண்ட் பெய்டு நம்ம கிட்ட அமௌண்ட் வெளியே போயிடுச்சு. அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் அமௌண்ட் வெளியே போயிடுச்சு. இது எல்லாமே ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ். அதுவே டிப்ரிசியேஷன் பாருங்களேன், ஒரு மிஷினரிக்காக எடுத்து வைப்போம், பட் ஆனால் அந்த அமௌண்ட் வந்து வெளியும் போகிறது கிடையாது, நம்ம ரிசீவும் பண்ணுறது கிடையாது, ரைட்? ஸோ அதனால் இது எல்லாமே நான் கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸு. ஸோ இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணணும், இந்த 3 பாயிண்ட்ஸ். ஸோ இப்போது கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். கேஷ் ரிசிப்ட்ஸ் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் லெஸ் கேஷ் பேமெண்ட் டு சப்ளையர்னா ஆப்ரேஷன் ரிலேட்டடாக வரக்கூடிய கேஷ் ரிசிப்ட்ஸு, ஆப்ரேஷன் ரிலேட்டடாக நம்ம பே பண்ணக்கூடிய பேமெண்ட்ஸு, இதெல்லாமே இருக்கு இல்லையா, அது மட்டும் நம்ம இதில் கன்சிடர் பண்ணணும். கேஷ் ரிசிப்ட் ஃப்ரம் கஸ்டமர்ஸ். எப்போ கேஷ் ரிசிப்ட் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் அப்படின்னா நம்ம கூட்ஸை சேல் பண்ணும்போது. சேல் பண்ணுறது நமக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது, கேஷ் சேல்ஸ், கிரெடிட் சேல். கேஷ் பேமெண்ட் டு சப்ளையர்ஸ், நம்ம ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுவோம், அது மாதிரி தேவையான நெசசரி ஐட்டம்ஸ் நம்ம ஆப்ரேஷனுக்காக பர்ச்சேஸ் பண்ணுவோம், அதுக்கு எல்லாமே பேமெண்ட்ஸ் இருக்குது, பேமெண்ட்ஸ் நம்ம பண்ணணும். அப்போ அது நம்ம பண்ணுவோம், கேஷில் பேமெண்ட் பண்ணதை லெஸ் பண்ணுவோம். ரெண்டுத்தையும் பண்ணால் நமக்கு கேஷ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கிடைக்கும். இதிலேருந்து இன்கம் டேக்ஸ் பெய்டை லெஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் கொஸ்டினில் இன்கம் டேக்ஸ் மேடுன்னு இருக்கும். மேட்னா என்ன, நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் சொல்லி எடுத்து வச்சுருப்போம். பட் ஆனால் நம்ம பே பண்ண அமௌண்ட்டு தான் இதில் கன்சிடர் பண்ணணும். அப்படி இன்கேஸ் பெய்டுன்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக போட்டுருவோம். அப்படி மேடு இருந்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்து வச்சுருக்காங்க ப்ரொவிஷன் அப்படின்னா நம்ம சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவோம், அதெல்லாம் நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஸோ இப்படி இன்கம் டேக்ஸ் பெய்டு லெஸ் பண்ணி வரக்கூடியது கேஷ் ஃப்ளோ பிஃபோர் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ். இதிலிருந்து நம்ம எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் லெஸ் பண்ண போகிறோம். என்ன எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் அப்படின்னா இந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு பிஸ்னஸில் எப்போயாவது தான் வரும், எப்போயுமே இருக்காது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்சூரன்ஸ் கிளைம்ஸ் இருக்குது. ஓகே, ஏதோ ஆக்சிடென்ட்டில் ஏதோ நடந்துச்சு, நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறோம். எப்போயுமே ஆக்சிடென்ட்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது, எப்போயுமே இன்சூரன்ஸ் கிளைம்ஸ் நம்ம அவைல் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, ரைட்? அது எல்லாமே எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ். அதே மாதிரி ஸ்பெகுலேஷன் கெயின், இது எல்லாமே எப்போயாவது அக்கேஷனலாக தான் நடக்குமே தவிர யூஸ்வலாக நடக்காது. ஸோ அதுதான் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ். ஸோ இதையும் லெஸ் பண்ணி வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஏன் இந்த யூஸ்டின்னு விட்டுட்டேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வரும்போது இந்த அமௌண்ட், ஃபைனல் அமௌண்ட் நமக்கு பாசிட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் ஆர் நெட் கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட்டட் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவோம். அதுவே இந்த அமௌண்ட் நமக்கு மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா நெட் கேஷ் ஃப்ளோ யூஸ்ட் இன் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். கிளியர்? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கேஷ் ரிசிப்ட்ஸும் கேஷ் பேமெண்ட்ஸும் கொஸ்டினில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மூலியமாக இல்லை தனித்தனி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தா நம்ம டேரெக்டாக எடுத்து போட்டு இது மாதிரி நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் கண்டுபிடிச்சிடலாம். பட் இன் கேஸ் நமக்கு கேஷ் ரிசிப்ட்ஸும் கேஷ் பேமெண்ட்ஸும் அவங்க டேரெக்டாக கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்றது இப்போ பார்க்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வைல் கம்ப்யூட்டிங் கேஷ் ரிசிப்ட் அண்ட் கேஷ் பேமெண்ட்ஸ். ஸோ கேஷ் ரிசிப்ட்டும் கேஷ் பேமெண்ட்ஸும் அவங்க கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கம்ப்யூட் பண்ணுவோம். அப்போ கம்ப்யூட் பண்ணும்போது டேரெக்டாக எடுத்து போடாமல் நம்ம சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது இல்லையா? பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க லைபிலிட்டிஸ் அசட்ஸை நம்ம கம்பேர் பண்ணுவோம். எப்போ நம்ம வந்து கலெக்ஷன் ஆஃப் கஸ்டமர்ஸ் வரும், நம்மகிட்ட இருக்க அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிளை நம்ம கம்பேர் பண்ணும்போது சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் இன்க்ளூட்ஸ் லெட்டர்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், இதெல்லாமே அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிளில் வரும். அப்படி கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம லெஸ் பண்ணுவோம். இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா லெஸ் பண்ணுவோம், டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா ஆட் பண்ணுவோம். இது நமக்கு இன்க்ரீஸ் இருக்கும் இல்லைனா டிக்ரீஸ் இருக்கும், ரெண்டுமே அட் அ டைம் நமக்கு வராது. பேமெண்ட் டு சப்ளைஸில் நம்ம என்ன பண்ணுவோம், சம்டைம்ஸ் வந்து அக்கௌண்ட்ஸ் பேபிள் நம்ம பார்ப்போம். அக்கௌண்ட்ஸ் பேபிள் பார்க்கும்போது தட் இஸ் இட் இன்க்ளூட்ஸ் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேபிள், இதெல்லாமே இருக்குது. இந்த மணி விச் வி ஓ டு அதர்ஸ் பார்க்கலாம். லைபிலிட்டி சைடு இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் பேபிளையும் நம்ம பார்க்கலாம். அசட் சைடு இருக்கக்கூடிய இன்வென்ட்ரிஸ் வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறோம், பேமெண்ட் வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் எஃபெக்ட் கொடுக்கணும். எப்படி நம்ம கலெக்ஷன் ஃப்ரம் டெட்டாஸ், கிரெடிட் சேல்ஸோட நம்ம ஆட் டிக்ரீஸ் லெஸ் இன்க்ரீஸ் பண்ணமோ அதே மாதிரி பர்ச்சேஸ் கூட ஆப்போசிட் எஃபெக்ட் கொடுக்கணும். ஆட் இன்க்ரீஸ் லெஸ் டிக்ரீஸ், ஆட் இன்க்ரீஸ் லெஸ் டிக்ரீஸ். கிளியர்? ஸோ எப்போ நம்ம பேமெண்ட் பண்ணுவோம் சப்ளைஸ்க்கு, ஒன்லி வென் வி பர்ச்சேஸ். அப்போ பர்ச்சேஸ்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்வென்ட்ரஸ் கம்பேர் பண்ணுறோம். லாஸ்ட் இயரை விட இந்த இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஆட் பண்ணுவோம், டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா லெஸ் பண்ணுவோம். இதுதான் இதில் இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்.
ஸோ ஆடோ லெஸ் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடியது பேமெண்ட் டு சப்ளையர்ஸ். கேஷ் பே டு சப்ளையர்ஸ் எப்படி நம்ம கலெக்ஷன் ஃப்ரம் டெட்டாஸ்க்கு டிக்ரீஸ் ஆட் பண்ணோம், இன்க்ரீஸ் லெஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான். அக்கௌண்ட்ஸ் பேபிள் இன்க்ளூட்ஸ் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், இதெல்லாமே அக்கௌண்ட்ஸ் பேபிள்ஸில் வரும். அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிக்ரீஸை ஆட் பண்ணணும், இன்க்ரீஸை லெஸ் பண்ணணும். நம்ம கம்பேர் பண்ணும்போது இருக்கக்கூடிய சேஞ்சஸ் அதெல்லாம். பர்ச்சேஸ்லேருந்து இதர் ஆடோ லெஸோ பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் கேஷ் பே டு சப்ளையர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஸோ கேஷ் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ்னு சொல்லும்போது நம்ம கஸ்டமர்ஸ் மட்டும்தான் கலெக்ட் பண்ண மாட்டோம். அதுமாதிரி நம்ம பே பண்ணுறது நாட் ஒன்லி ஃபார் தி சப்ளையர்ஸ் பட் ஆல்சோ ஃபார் தி எம்ப்ளாயீஸ், இன்சூரன்ஸ்க்கு பே பண்ணுவோம், இதெல்லாமே இருக்குது. ஒரு சின்ன டிப், எல்லாத்துக்குமே ஆட் டிக்ரீஸ் லெஸ் இன்க்ரீஸ் தான் இந்த இடத்துல வரக்கூடிய சேஞ்சஸ். ஆட் டிக்ரீஸ் லெஸ் இன்க்ரீஸ் தான் எக்ஸப்ட் டூ. நம்ம பேமெண்ட் டு சப்ளையர்ஸ் இன்வென்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது ஆட் இன்க்ரீஸ் லெஸ் டிக்ரீஸ். அப்புறமா கேஷ் பெய்ட் ஃபார் இன்சூரன்ஸ் அமௌண்ட் பே பண்ணும்போது ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு இருக்கும். ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ்னு அசட் சைடு இருக்கும். அப்போ என்ன பண்ண போகிறோம், கம்பேர் பண்ணும்போது ஆட் இன்க்ரீஸ் லெஸ் டிக்ரீஸ். ஸோ கேஷ் பெய்ட் டு சப்ளையர்ஸ்க்கும் சரி, பேமெண்ட் டு எம்ப்ளாயீஸ்க்கும் சரி, ரெண்ட் ரிசீவ்டுக்கும் சரி, கலெக்ஷன் ஃப்ரம் கஸ்டமர்ஸ்க்கும் சரி, ஆட் டிக்ரீஸ் லெஸ் இன்க்ரீஸ். மற்றபடி இருக்கக்கூடிய பேமெண்ட் டு சப்ளையர்ஸ்க்கு இன்வென்ட்ரிஸ் வச்சு பார்க்கும்போதும் கேஷ் பெய்ட் ஃபார் இன்சூரன்ஸ்க்கு மட்டும் ஆட் இன்க்ரீஸ் லெஸ் டிக்ரீஸ். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் அண்ட் சேலரியும் நமக்கு லைபிலிட்டி சைடு இருக்கும். அப்போ டிக்ரீஸ் ஆகிருக்கா ஆட் பண்ணுவோம், இன்க்ரீஸ் ஆனால் லெஸ் பண்ணுவோம். ரெண்ட் ரிசீவ்டு நமக்கு அக்ரூவ்டு ரெண்ட் இருக்குது. அப்போ கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆனால் ஆட் பண்ணணும், இன்க்ரீஸ் ஆனால் லெஸ் பண்ணணும். சிம்பிள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் நமக்கு. எக்ஸப்ட் கேஷ் பேமெண்ட் டு சப்ளையர்ஸ் நம்ம இன்வென்ட்ரிஸ் வச்சு பார்க்கும்போதும் கேஷ் பெய்ட் ஃபார் இன்சூரன்ஸ்க்கும் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்க்ரீஸை ஆட் பண்ணுவோம், டிக்ரீஸை லெஸ் பண்ணுவோம். மற்றபடி இருக்கக்கூடிய மற்ற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அது பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி, ரெசிப்ட்ஸாக இருந்தாலும் சரி, டிக்ரீஸ் ஆட் பண்ணுவோம், இன்க்ரீஸை லெஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தா நேம்லேயே இருக்குது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், அசெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இப்போலாம் இருக்குது. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், நம்மகிட்ட அந்த அமௌண்ட் போகும், அதில் இன்வெஸ்ட் ஆகும். அப்படி வந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம சேல் பண்ணாலும் நமக்கு கையில் கேஷ் வரும். அப்போ அதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தானே. ஸோ கேஷ் ஃப்ளோஸ் அரைசிங் ஃப்ரம் பர்ச்சேஸ் ஆர் சேல் ஆஃப் அன் அசெட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் கால்ட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஒரு அசட்டையோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ஸையோ இல்லை செக்யூரிட்டிஸையோ நம்ம பர்ச்சேஸோ சேலோ பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடியது நமக்கு கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதில் என்னென்ன ட்ரான்சாக்ஷன்ஸ் வரும் அதை எப்படி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்னேன். நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ஆகும், நம்மக்கிட்ட இருக்க கேஷ் வெளியே போகும். அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், லெஸ் பண்ணுவோம். பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை லெஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அப்படி பர்ச்சேஸ் பண்ணதை நம்ம எப்போ வேணால் சேல் பண்ணலாம். அப்படி சேல் பண்ணும்போது ஆகும் நமக்கு அமௌண்ட் ரிசீவ் பண்ணுவோம். அப்போது கேஷ் இன்ஃப்ளோ, எப்போயுமே இன்ஃப்ளோவை ஆட் பண்ணணும், அவுட் ஃப்ளோவை மைனஸில் காட்டணும், லெஸ் பண்ணணும். ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட்டு அட்வான்சஸ் அண்ட் லோன்ஸ் மேட் டு தேர்ட் பார்ட்டிஸ். எப்படி ஒரு கம்பெனி மற்றவங்ககிட்டேருந்து லோன் வாங்குறாங்களோ அதே மாதிரி லோனும் கொடுத்துருக்கலாம் டு தி தேர்ட் பார்ட்டிஸ். அப்படி கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம், அது கேஷ் அவுட்ஃப்ளோ, அதை மைனஸ் பண்ணணும். பிகாஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், கேஷ் நம்மகிட்ட வந்து வெளியே போகுது, அப்போது நெகட்டிவில் காட்டணும். அப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்ல ஃபிக்ஸட் அசெட்லையும் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வரும், டிவிடெண்ட்ஸ் வரும். என்னன்றது பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு இன்கேஸ் வேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேட் இந்த பாண்ட்ஸ், டிபெஞ்சர்ஸ் ஆர் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட், இது மாதிரி இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் வரும். எப்படி ஒரு கம்பெனி அவங்க இஷ்யூ பண்ணக்கூடிய ஷேர்ஸ்க்கு டிவிடெண்ட் பே பண்ணுவாங்களோ டு தி ஷேர் ஹோல்டர்ஸ், அதே மாதிரி நாம் ஒரு ஷேர்ஸ்லேயோ இல்லை டிபெஞ்சர்லேயோ இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு டிவிடெண்டோ இல்லை இன்ட்ரெஸ்ட்டோ நமக்கு கிடைக்கும். ஸோ பாண்ட்ஸ்லேயோ டிபெஞ்சர்ஸ்லேயோ டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்லையோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் அன் இன்ட்ரெஸ்ட். ஸோ தட் இஸ் கால் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. ஸோ அது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் வரும். பிகாஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு ஒரு கேஷ் ஃப்ளோ வருது. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் ஒன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இந்த டெட் இன்ஸ்ட்ருமெண்ட், டிபெஞ்சர்ஸ், இது மாதிரி. டிவிடெண்ட் எப்போ வரும், நம்ம ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா. ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லியிருந்தேன். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயே நமக்கு என்ன இருக்குது, டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, ஈக்விட்டி இருக்குது. ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டிவிடெண்ட் வரும். டிபெஞ்சர்ஸ் வந்து டிபெஞ்சரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஒருத்தவங்களுக்கு லோன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுவோம். இது எல்லாமே இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இப்படி தான் பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம், கேஷ் வெளியே போயிருக்கு, அப்போது லெஸ் பண்ணுவோம். ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் இஷ்யூ ஆஃப் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அப்போ என்ன பண்ணுவோம், அதில் ஆட் பண்ணுறது. பிகாஸ் எல்லாமே இன்ஃப்ளோ, நம்ம ரிசிப்ட்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, டிவிடெண்ட் ரிசீவ்டு எல்லாமே ஆட் பண்ணி காட்டணும். அப்போ ரிமைனிங் அமௌண்ட் நமக்கு வரக்கூடியது டோட்டல் அமௌண்ட் நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். இதுவே நெகட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா நெட் கேஷ் யூஸ்ட் இன் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ் என்னன்றது பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் டிப்,
எப்படின்னா நம்ம இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது என்ன பண்ணலாம், அசட்ஸ் மட்டும் பார்த்தா இட் இஸ் இனஃப். அதேமாதிரி கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ் ஃபைண்ட் பண்ணும்போது லைபிலிட்டிஸ் மட்டும் பார்த்தா ஓகே. பிகாஸ் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ் எதுக்கும் நம்ம லைபிலிட்டிஸ் தான் பார்ப்போம். பிகாஸ் இட் வில் பிரிங் அ சேஞ்ச் இன் தி கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். நம்ம இருக்கக்கூடிய கேபிட்டல், நமக்கு இருக்கக்கூடிய டிபென்ச்சர்ஸ், நம்ம இருக்கக்கூடிய லோன்ஸ் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் பற்றி ரெக்கார்ட் பண்ணுறது ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், லைபிலிட்டி சைட் பார்த்தா மட்டுமே போதும். லைபிலிட்டி சைட் ஃபர்ஸ்ட் நம்ம ஷேர்ஸ் பார்ப்போம். ஷேர்ஸ் பார்க்கும்போது லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் என்ன இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இன்க்ரீஸ் ஆனால் என்ன அர்த்தம், அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எப்போ இன்க்ரீஸ் ஆகும், ஒன்லி வென் வி இஷ்யூ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது நம்ம அமௌண்ட் ரிசீவ் பண்ணுவோம். அப்போ என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், அப்போ நமக்கு இன்ஃப்ளோ. அதே மாதிரி நம்ம லாஸ்ட் இயர் டிபென்ச்சர் பார்த்துருப்போம், 10,000 இருக்குது. இந்த இயர் வந்து 15,000 இருக்குது. 5,000 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்ன அர்த்தம், நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். அப்போது இன்ஃப்ளோ. நெக்ஸ்ட் ஒன் ரீபேமெண்ட் ஆஃப் லாங் டர்ம் லோன்ஸ். இப்படி வாங்கின லாங் டர்ம் பாரோவிங்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ வி வில் ரீபே தி அமௌண்ட் விச் வி பாரோட் ஃப்ரம் அதர்ஸ். அப்போ என்ன பண்ணுவோம், அப்போ ரீபே பண்ணும்போது லாஸ்ட் இயர் ஒரு 50,000 இருக்குது, இந்த இயர் ஒரு 10,000 இருக்குது. வாட் இஸ் த சேஞ்ச், 50,000 வந்து 10,000 ஆயிருக்கு. அப்போ 40,000 rupees என்ன இருக்குது, வெளியே போயிருக்கு. அப்போ நம்ம பே பண்ணியிருக்கோம். டிபெஞ்சர்ஸ் பார்க்கும்போதும் சரி, லோன்ஸ் ஃப்ரம் சம் பர்சன்ஸ் இருக்கும்போது சரி, எப்படி நாம் லோன் கொடுத்தா நம்ம இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுவோமோ, எப்படி நாம் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணுவோமோ, அதே மாதிரி நம்ம கம்பெனிலேயே ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நமக்கு லோன் கொடுத்துருக்காங்க, நம்ம கம்பெனி டிபெஞ்சர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு டிவிடெண்டோ இன்ட்ரெஸ்ட்டோ நம்ம பே பண்ணுவோம். அப்படி பே பண்ணுறதும் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் வரும். ஸோ ரிடம்ஷன் ஆஃப் கேபிட்டல். ஸோ ஈக்விட்டி கேபிட்டல் 1 lakh இருக்குது, சரி 1 lakh இருக்குது. இந்த இயர் வந்து ஒரு 50,000 இருக்குது. அப்போ என்ன இருக்குது, 50,000 கம்மியாக இருக்குது. அப்போ பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ராயிங்ஸாக கன்சிடர் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது சம்டைம்ஸ் ட்ராயிங்ஸாக கன்சிடர் பண்ணுவோம், சம்டைம்ஸ் ரிடீம் பண்ண தான் கன்சிடர் பண்ணுவோம். தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் தி ப்ரொசீஜர் while for computing cash flow from financing activities. ஸோ இப்படி cash flow from financing activities, investing activities and ஸோ இப்படி கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஃபார்மேட்டாக போடுறது தான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இப்படி தனித்தனியாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் அ ஃபார்மேட் ஃபார் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல். ப்ரொசீட்ஸ் ஃப்ரம்னா என்ன, கேஷ், அதாவது நம்ம ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணுறோம், ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறோம், அதுலேருந்து நமக்கு அமௌண்ட் வருது, அப்போது அது இன்ஃப்ளோ. ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் லாங் டர்ம் பாரோவிங்ஸ்னால் என்ன, நம்ம டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணியிருக்கோம், அமௌண்ட் வாங்கியிருக்கோம், இன்னும் தேர்ட் பார்ட்டிஸ்கிட்ட லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் லாங் டர்ம் பாரோவிங்ஸ். அதே அவங்களுக்கு திருப்பி அமௌண்ட்டை பே பண்ணுறோம் அப்படின்னா அமௌண்ட்டை திருப்பி கொடுக்கும்போது அது ரீபேமெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் ரிடம்ஷன் கேபிட்டல். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்னால் நம்ம என்ன பண்ணுவோம், ரிடீம் பண்ணுவோம், தட் இஸ் அமௌண்ட்டை பே பேக் பண்ணுவோம். அப்போது ரீபேமெண்ட்டுக்கும் மைனஸில் காட்டணும், ரிடம்ஷனுக்கும் மைனஸில் காட்டணும், நெகட்டிவில் காட்டணும். பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் அண்ட் பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எப்படி நாம் வந்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு டிவிடெண்டோ இல்லைனா இன்ட்ரெஸ்ட்டோ கிடைக்குமோ, அதே மாதிரி நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு we have to pay dividend and we have to pay interest. So that will be come under the financing activities. ஸோ இப்படி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்னென்ன ஆட் பண்ணுவோம், ப்ரொசீஸ் ஃப்ரம் இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல், ப்ரொசீஸ் ஃப்ரம் அதாவது இன்ஃப்ளோஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம், அவுட்ஃப்ளோ எல்லாத்தையும் லெஸ் பண்ணுவோம். அப்போ அவுட்ஃப்ளோ என்னென்ன இருக்குது, ரீபேமெண்ட் ஆஃப் லாங் டர்ம் பாரோவிங்ஸ் இருக்குது, ரீடம்ஷன் ஆஃப் கேபிட்டல் இருக்குது, பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட், பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது நாலுமே நெகட்டிவில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரொசீஸ் ஃப்ரம் இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டலையும் இதுலேருந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி நமக்கு வரக்கூடிய ஃபைனல் அமௌண்ட் நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ் இஃப் இட் இஸ் அ பாசிட்டிவ். அதுவே அங்கே நமக்கு நெகட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா நெட் கேஷ் யூஸ்ட் இன் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ். தட்ஸ் இட். இப்போது நமக்கு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்னால் என்னன்றது நமக்கு தெரியும். அண்ட் டேரக்ட் மெத்தடில் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில் எப்படி நம்ம கம்ப்யூட் பண்ணுறதுன்றது தெரியும். ஸோ இப்போது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி அண்ட் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி இது மூணுத்தையும் சேர்த்தா நமக்கு வரக்கூடியது நெட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் தி கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ். அது என்ன இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி இந்த 3 ஆக்டிவிட்டிஸ் நமக்கு பாசிட்டிவில் வந்துச்சு அப்படின்னா நெட் இன்க்ரீஸ் இன் தி கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ். அதுவே நமக்கு நெகட்டிவில் வந்தால் நெட் டிக்ரீஸ் இன் தி கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ். ஸோ இது கூட நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் தட் இஸ் பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு இருக்கக்கூடிய கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸோட ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம ஆட் பண்ணோம்னா வரக்கூடிய டோட்டல் அமௌண்ட் வில் பி தி க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ். ஸோ அப்போ பார்த்தா நம்ம ப்ரிப்பேர் பண்ண கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பர்ஃபெக்டாக இருக்குன்றது மீனிங். ஸோ நம்ம கிராஸ் வெரிஃபிகேஷனும் பண்ணிக்கலாம். ஸோ என்ன நெட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் கூட நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் தெரியும். ஸோ இதுக்காக தான் நம்ம கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸை முன்னாடி நம்ம ஆப்ரேட்டிங்லையோ இன்வெஸ்டிங்லேயோ அண்ட் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்லையோ நம்ம ஷோ பண்ணலை. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் டேரக்ட் மெத்தட் எப்படி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அண்ட் ஃபர்தர் வீடியோஸில் இன்டேரக்ட் மெத்தட்னா என்ன, அது கீழே எப்படி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஈஸியாக நான் சொல்லித்தரேன்.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இஃப் யூ ஃபைண்ட் திஸ் யூஸ்ஃபுல் ஜஸ்ட் ஷேர் டு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இப்போ நம்ம பார்த்த கண்டென்ட் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க.